வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வெறும் அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் காவல்துறை மட்டும் குற்றம் சொல்லாமல் பொதுமக்களாகிய நம்மகிட்ட இருக்க முக்கியமான பிரச்சனைகள் குறித்தும் பேச வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோக்கான ஆரம்ப புள்ளியாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையை தான் இந்த வீடியோக்கான ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கிறோம். அவர் ஜூலை 5ஆம் தேதி சிலரால் படுகொலை செய்யப்பட்டார். அதை ஒட்டி ஒரு 11 பேரை போலீஸார் கைது செஞ்சாங்க. இந்த 11 பேரில் திருவேங்கடம் அப்படிங்கிறவர் மிக முக்கியமானவர். அவரை தான் இன்றைக்கி போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதை ஒட்டி இன்னும் சில விஷயங்கள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் இந்த வீடியோவில் பேசுகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறது நிறைய விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். போலீஸாரால் இன்றைக்கி என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த திருவேங்கடம் யார் அப்படின்னா, அந்த 11 பேரில் ஒருத்தர் இவர் தான் ஆம்ஸ்ட்ராங்கோட அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஒரு ஆட்டோ டிரைவராக அங்கேயே சுற்றி ஒரு பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ தனியாக வருவார், எப்போ கூட்டம் இருக்காது, அவர் கையில் எப்போ துப்பாக்கி இருக்காது, இப்படியான பல விஷயங்கள் சேகரித்து கொடுத்தவர் இந்த திருவேங்கடம். அவரோட ஸ்கெட்சின் படி தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த திருவேங்கடம் இன்றைக்கி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த என்கவுண்டர் திமுக அரசின் மீது விழுந்த ஒரு அழுத்தத்தை டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் உறவினர்கள் அண்டு ஆதரவாளர்கள் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக கூட இது இருக்கலாம், நம்ம மறுக்கலாம். ஆனால் அதுக்காக ஒரு என்கவுண்டரை நம்ம திரும்ப திரும்ப ஆதரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்குறாங்க. அதை ஒட்டி இதே மாதிரியான சினிமாக்களும் நிறைய வந்துடுச்சு. இன்றைக்கி இருக்க ஒரு போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்கவுண்டரை ஆதரிக்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணுற ஹீரோஸ்லாம் ஃபேன்ஸும் கொண்டாடுறாங்க. அது மாதிரி தான் சினிமாக்கள் வருது, கதைகளும் அப்படி தான் ரெடி பண்ணுது. இங்கே இருக்க நீதிமன்றம் வேஸ்ட்டு, இவங்களாலாம் உடனே ஒரு தீர்ப்பு கிடைக்காது, தாமதிக்கப்பட்ட நீதி வேஸ்ட்டு, இப்படிங்கிறான ஒரு உளவியலை நம்ம மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சிருக்காங்க. மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. நீதி தாமதமாக கிடைச்சாலும் வேஸ்ட்டு, எனக்கு உடனே வேணும், இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது சரியா அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவனோட தரப்பு நியாயத்தையும் கேட்க, அவனோட தரப்புக்கு அது நியாயமே இல்லைனாலும் அந்த கருத்தையும் கேட்க அவனுக்கு நம்ம கால அவகாசம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த கால அவகாசத்தை குறைக்கிறதுக்கு வேணால் நம்ம என்ன வேணாலும் பேசலாமே தவிர கால அவகாசமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நின்னோம் அப்படின்னா, இன்றைக்கி திருவேங்கடத்தை நோக்கி திரும்பின துப்பாக்கி நாளைக்கு எந்த சுச்சுவேஷன் வேணாலும் உங்களை நோக்கியோ என்னை நோக்கியோ கூட திரும்பலாம். ஸோ அதனால் ஒரு போலீஸார் அவங்களே அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களே என்கவுண்டரும் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அவன் தப்பிக்க போனான், இப்படி வந்தான், எங்களை தாக்க வந்தான்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி கோர்ட் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்ப வந்துடும். ஏன்னா இன்றைக்கி அடித்தட்ட மக்களோட கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றம் மட்டும்தான் இருக்குது. அந்த நீதிமன்றம் எளிய மக்கள் அணுகக்கூடிய அளவில் இல்லை அப்படிங்கிறத மறுக்கலை. ஆனால் அதை நம்ம சரி செய்யாமல் நீதிமன்றமே தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு போலீஸே இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுத்தா பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோட விளைவு நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு பெருசாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 2022 ஹைதராபாத்தில் ஒரு பெண் டாக்டர் அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை ஒட்டி 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த 4 பேரையும் நீதிமன்றமே கூட்டு போகக்கூடாது, அவங்கள கொன்னணும் எடுக்கணுன்ட்டு மக்கள் அந்த மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதை ஒட்டி சில நாட்களில் அந்த 4 பேருமே என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. இந்த என்கவுண்டர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தை நாட நீதிமன்றம் ஒரு ஆணையத்தை பிறப்பிச்சு இந்த என்கவுண்டரை பற்றி விசாரிக்க சொன்னாங்க. விசாரிச்சதில் இது ஒரு போலி என்கவுண்டர், அவங்க தப்பிக்கவே பார்க்கல, போலீஸ் என்கவுண்டர் பண்ணுற மைண்ட் செட்லேயே இருந்து இந்த என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தீர்ப்பாக வந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த என்கவுண்டர் பண்ணப்போ அந்த போலீஸ்க்கு படங்களுக்கு மாலை தூவி மரியாதை செலுத்தினாங்க மக்கள். அவங்க 4 பேர் உண்மையிலேயே குற்றவாளியாக இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட்டு. ஒருவேளை அந்த 4 பேரும் குற்றவாளியாக இல்லாமல் வேறு ஒரு 4 பேரை குற்றவாளிகளாக காட்டி என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணியிருந்திருப்போம்? அப்படி ஒரு பொய்யான நபர்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேரில் ஒருத்தர் நீங்களாவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ அதை அவங்க நியாயத்தை சொல்ல நீதிமன்றம்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த டைமை கொடுக்கணும், கொடுத்தா தான் இதோட உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும். ஆனால் அதற்கான எந்த டைமும் கருணையும் காட்டாமல் என்கவுண்டர் பண்ணுறது சரி அப்படிங்கிற கொண்டாடுற ஒரு மனநிலை தான் இங்கே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வலிமைன்னு ஒரு படம் வந்துச்சு, அஜித்தோட படம். வலிமை படத்தோட இயக்குனர் வினோத் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க,
போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. ஆனால் அதற்கு மாறாக என்கவுண்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஒரு கதையை ரெடி பண்ணியிருந்தோம். அந்த கதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு அந்த கை காலை உடைக்கிற மாதிரி, அந்த பாத்ரூமில் வழுக்கி விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி சில காட்சி அமைப்புகள் வச்சுருந்தோம். அதுவுமே வந்து அவர் முழு திருப்தியாக வைக்கல அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். காவல்துறையோட ஒர்க் என்ன அப்படின்னா, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி விசாரித்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டணும். அவ்வளோதான் காவல்துறையோட வேலை. அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், அதை எவ்வளோ நாளில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். இந்த நடைமுறையில் ஏதாச்சும் சிக்கல் இருக்குது, இந்த நடைமுறை ரொம்ப காலங்கள் எடுக்குது அப்படின்னா அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேலைகளில் நம்ம இறங்காமல் அதற்கு மாறாக இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த என்கவுண்டரை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த துப்பாக்கி எந்த சந்தர்ப்பத்தில் வேணாலும் உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் திரும்ப வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து இங்கே கேள்வி கேட்குறோம். ஏன்னா ஏன்னா நம்ம நிறைய பார்த்தோம், சில குற்றவாளிகள் வாயை திறந்தா நிறைய பெருந்தலைகள் கூட அதில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனாலே வந்து அந்த குற்றவாளிகள் என்ன பண்ணிடுறாங்க, இவங்களே என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு ட்ராமா ஆஃப் டெத்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு உளவியல் ரீதியாக அந்த என்கவுண்டர்ஸையும் அந்த டெத்தையும் கொண்டாடிட்டு நவுந்துடுறோமே தவிர அதுக்கு பின்னால் இருக்க அந்த முக்கிய புள்ளி மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் மாட்டணும் அப்படின்னா இது முறையாக நீதிமன்றம் போகணும், தீர விசாரிக்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நம்ம அணுகணுமே தவிர இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதில் கையில் எடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் நாளைக்கு உங்களுக்கும் கொடுக்கப்படலாம், அது இன்ஜஸ்டிஸாக கூட மாறலாம். ஸோ இதை வந்து மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்கவுண்டரை எப்போயுமே என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட செயல்பாடு. இப்படி என்கரேஜ் பண்ணுறதோட விளைவுகள் என்னவாக இருக்குது அப்படின்னா, இப்படி என்கரேஜ் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, மக்கள் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க, மக்கள் தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்து போலீஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லாத உப்மா ரீசனுக்கெல்லாம் வந்து இந்த முறையை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நாளடைவில் அவங்க பழக்கப்பட்டுருவாங்க. நாளைக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெலாம் அவங்க வந்து ஒரு ட்ராமா ஆஃப் கேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு என்கவுண்டர் கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீதிமன்றத்தோட வேலை என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். அப்படிங்கிற சந்தேகத்தை அச்சத்தையும் தான் நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். அப்படி எல்லா போலீஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. இதுக்காக எல்லா போலீஸையும் நம்ம குறை சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழலாம். நான் எந்த போலீஸையுமே இங்கே குறை சொல்லலை. ஆனால் போலீஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஆபத்தானது. அது வந்து ஒபே த ரூல், அவ்வளவுதான். ரூலை ஒபே பண்ணுறது மட்டும்தான் அங்கே போலீஸோட வேலையாக இருக்குமே தவிர அதில் இருக்க சரி நியாயம்லாம் பார்க்குற செகண்ட். ஹையர் அஃபிஷியல் சொல்கிறத தட்டாமல் செய்யணும். அதுக்கு அவங்க பழக்கப்பட்டு இருப்பாங்க. அந்த ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு எதிராகவோ எனக்கு எதிராகவோ நாளைக்கு ஒரு ஆர்டர் க்ரியேட் பண்ணலாம். அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஒபே தி ஆர்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நமக்கு எதிரான அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த தான் பார்ப்பாங்களே தவிர அங்கே நியாயம் சரியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நான் எந்த ஒரு தனிப்பட்ட போலீஸையும் வந்து இங்கே தவறானவங்கன்னு நான் சொல்ல. ஆனால் போலீஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து ஒபே தி ஆர்டர் அப்படிங்கிற அந்த கட்டளைக்கு அடிப்படையில் செயல்படுது. எந்த போலீஸும் விஜயகாந்த் மாதிரி ஹையர் ரேங்கிங் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸரை எதிர்த்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அங்கே என்ன ஆர்டர் பாஸ் ஆகுதோ அதை ஒபே பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் என்கவுண்டர் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு நல்லது, அதுதான் சரியும் கூட. குற்றவாளியாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டணும், நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கணுமே தவிர போலீஸே அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ஆபத்தான விஷயம். அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். மீண்டும் வேறொரு முக்கியமான அரசியல் நிகழ்வு குறித்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.